ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ ஆசிரியர் வேலை வாய்ப்பு தாங்க. நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு ஒரு ஸ்கூலில் வந்திருக்கு. ஸோ தேர்தல் நெருங்கிறதுனால நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டில் வேணால் ஒன்று ரெண்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கும் ப்ரைவேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அரசு சம்மந்தமாக எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க 2 or 3 மந்த்து. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிங்க, உங்களுக்கு 100% வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ எப்படி இந்த வேலை வாங்குறது நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக இந்த வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் 2026க்காக கேட்குறாங்க. முதுகலை படிச்சிருந்தாலும் ஓகே, இளங்கலை படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துறான். பணி பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் பணி. இந்த ஆசிரியர் பணி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான பணிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வேகன்சி இந்த மாதிரி தான் விடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாகுது. கிடைச்ச லக்கு, கிடைக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்கு. நிறைய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்க பிரைவேட், அரசு உதவி பெறும் பள்ளி ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. எது கிடைச்சாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுங்க. பிரைவேட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு நீங்க அரசு உதவி பெறும் பள்ளியில் கூட ட்ரை பண்ணலாம். கிடைச்சுன்னா நீங்க அது கூட போயிடலாம். தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. இந்த 4 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை, இளங்கலை படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஜி, பிஜி இளங்கலை, முதுகலை படிச்சிருக்கலாம். வித் ஆர் வித்தவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் இன்னும் பிஎட் முடிக்கல, எனக்கு ஜாப் கிடைக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இல்லைனாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎட் இல்லைனாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு இல்லைன்னா நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி வித்து வந்து பார்த்தீங்கன்னா டிசி கேட்குறாங்க, ரெசியூம் வித்து ஃபோட்டோ, ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, கம்பல்சரி வைங்க. இதர சான்றிதழ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சிருந்தீங்களா ஓகே, இல்லைன்னா விட்டுருங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னொன்று முக்கியமானது டெட் எக்ஸாம். இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2ல பாஸ் பண்ணி எது வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க கேட்க கிடையாது, இருந்தாலும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானா, எல்லாமே ஒரு வாய்ப்பு தாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க. செயலாளர் LEF எண்டன் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, 374 செரி ரோடு, அஸ்தம்பட்டி, சேலம் மாவட்டம் 636007. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பதிலாக சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் டைமில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். 04272419 இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு வாட்ஸ்அப்போ இல்லை மெயில் ஐடி ஏதாவது கொடுத்து சென்ட் பண்ண சொன்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது, இது ஒரு பிரைவேட் ஸ்கூலு, அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. ஸோ யாரெல்லாம் இந்த பிரைவேட் ஸ்கூல் எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே இருந்துச்சுன்னா இதெல்லாம் வருமா வராதான்னு எதிர்பார்த்திருந்தேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.